ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்புறம் நாத்தனார் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா எவோரா B3 பேங்க்வெட் அண்ட் ஹோட்டல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்பா இருக்கிற சைடில் தான் அங்கே இருக்குது. ஷக்கூர்பூரில் பிரிட்டானியா சாக்ல அந்த சைடில் இருக்குது இந்த ஹோட்டல். ஸோ நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ அந்த வீடியோலாம் நான் போட முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, அப்புறம் எல்லாம் கேக்கு கொடுத்தாங்க. அப்புறம் கேக் சாப்பிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ட்ரியும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தோம், எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல வரவேற்பாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது ஹோட்டல் பார்க்கறதுக்கு. இந்த சைடு வந்து நிறையா ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ உள்ளே ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா கேக் கட் பண்ணதை தான் நான் மிஸ் பண்ணிட்டோமே. ஓகே, அப்புறம் நோ ப்ராப்ளம், சரி அப்புறம் அப்படியே எல்லாருமே பார்த்து எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்து எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே பாயோட அம்மா. ஸோ அவங்க கூடயுமே ஒரு வீடியோ அப்புறம் செல்ஃபி எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் டிஜே போட்டிருந்தாங்க. சரி எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு வீடியோ எடுக்கலான்னு வந்தால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. என்னையும் பிடிச்சி இந்த அக்கா இழுத்துட்டாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை பொண்ணு இவங்க. ஸோ இவங்களோட தான் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். வான்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாமளும் ஆடிடலாவே அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதுலேருந்து நான் ஏன் எல்லாமே ஆன் வாய்ஸ் கொடுக்குறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக சாங் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் என்னோடய ஆன் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாத்தனார் பொண்ணு நாத்தனாரை நாங்கள் எல்லாருமே சூப்பராக டிஜே போட்டாலே போதுங்க, டான்ஸ் உடனே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கல, பட் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாருமே பார்த்து பேசி எல்லோரும் கூட டான்ஸ் ஆடிட்டு பாட்டு அப்படியே சூப்பராக பாட்டு போட்டாங்க. அதெல்லாம் நல்லா கேட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி கிளம்பியிருக்கோம் பர்த்டே பார்ட்டிக்கு. இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போனது எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் ரொம்ப இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நான் வந்து டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க அப்புறம் நாத்தனார் பையன் இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், இந்த ஷேர்வானி மாதிரி போட்டுட்ருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் பையன். இவன் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவன் ஆடிட்டுருக்கானே, இவன் எங்கே டிஜே போட்டாலும் போதுங்க ஆடிட்டே இருப்பான். என்னோடய பையன் தான் பெரியவன். இந்த சின்னவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஆடிட்டுருக்கான். பாருங்கள், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் டிஜேனாலே போதும் வந்து டான்ஸ் ஆடிட்டே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இன்னும் வந்த உடனே ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம், டின்னர் இன்னும் வைக்கல. ஸோ டான்ஸ் கொஞ்சம் ஆடிட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு ஆடிட்டு இருந்தோம். சாப்பாடு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்நாக்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்நாக்ஸ் வெரைட்டியுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிருங்க. பட் அந்த மாதிரி அளவில் ரொம்ப ஸ்நாக்ஸ் இருந்தது. அந்த வீடியோவில் நான் எடுக்கலை, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் ஆடிட்டு இதுலேயே என்னோடய டைம் போயிடுச்சு. நான் என் நாத்தனார் எல்லாருமே பசங்க எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு என்னோடய டைம் ஃபுல்லாக இந்த டான்ஸ்லேயே போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தோம். அப்புறம் எல்லாரையும் பார்த்து பேசி வீடியோஸ் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டான்ஸ் ஆடலாமேன்னு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவர் வரலை, ஆனால் அவர் எங்களை பார்த்து அவருமே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் ஃபேமிலியாகவே நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பி டயத்தில் வந்து அந்த மோல் அடிப்பாங்க, அதில் வந்து ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அந்த பாட்டையும் போட்டு விட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஸ்டெப்பு எனக்கு வராது. அந்த மோளத்தில் அடிக்கிற டான்ஸ் அந்த ஸ்டெப் எனக்கு தெரியாது. பட் எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்களா, அதையே பார்த்து நானும் என் நாத்தனாருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடுறது. ஐ மீன் எல்லாம் ஆடுவோம், பட் இந்த நோம்பி டயத்தில் அடிக்கிற மோளத்தில் அந்த ஸ்டெப்பெல்லாம் எங்களுக்கு வராது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப் எங்களுக்கு தெரியல. பட் இங்கே வந்து நாங்கள் பாருங்கள் 2 பேருமே இந்த க்ரீன் கலரு கவுன் போட்டிருக்காங்களே, இவங்க தான் என்னோடய நாத்தனார். ஸோ இவங்களோட சேர்ந்து
அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அவங்கள பார்த்து நாங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆடினோம். இந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சி, வந்தது லேட்டு. ஸோ சாப்பிட்டு கிளம்பணும்ல, டைம் வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயுமே டின்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருந்ததுங்க. ரொம்ப அதிகம் வெரைட்டியாக இருந்தது. டேஸ்ட்டுமே எல்லாமே வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி, ஐஸ்கிரீம், கீரு, அது இதுன்னு ரொம்ப ஹல்வா அப்படின்னு இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு அப்புறம் பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சரி சும்மா அப்படியே நம்ம இவங்களை பசங்களை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துட்டேன். அந்த சைடு பாருங்கள் பார் செக்ஷன், அங்கே எல்லாருமே பாருங்கள் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கு பின்னாடி பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாமே கண்ணாடி இது போட்டிருக்காங்க. அந்த பில்லர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற டைம் ஆகிடுச்சி. சரி கொஞ்சம் பசங்களை எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஒருத்தவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் அவங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. எல்லாம் உட்காந்து ஒருத்தவங்களா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குமே சரி டைம் ஆகிடுச்சி, நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் இப்போது கிளம்பலும். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே வீட்டுக்கு வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆயிரும். தூரம்தான். சரி நம்ம பர்த்டேக்கு வந்துட்டு கிளம்பணும், ஜல்தி சீக்கிரமாக கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கொஞ்சம் டான்ஸ் மறுபடியும் அந்த டிஜேக்கான வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்ட உடனே இவங்க டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோக்காக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் சும்மா அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தேன். என் ஹஸ்பண்டை சொன்ன ஒரு வீடியோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த அவுட்ஃபிட் தான் நான் போட்டிருந்தேன் இன்றைக்கி. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.